நிச்சயமா சார். நான் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கண்ணியமா நீங்க அதை கையாளுறீங்கன்றது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு பத்திரிகையாளரா எனக்கு என்ன சந்தேகம், பொதுப்படையா எல்லாரும் என்ன சொல்றாங்க, 370 எடுத்ததற்கு பிறகு பாதுகாக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக இருக்கிறதுன்னு பாஜக அன்னைக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. அதனால தான் சுற்றுலா பயணிகள் அங்க போறாங்க. 2வது 2 யூனியன் டெரிட்டரியா உடைக்கிறாங்க ஒரு மாநிலத்தை. இது ஒரு காரணமா இருக்குமா சார்? அதுவே தீவிரவாதிகளுடைய தாக்குதலுக்கு காரணம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது ஜம்மு காஷ்மீர் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி நிலவுகிறது. ஏன் ஒரு மாநிலமாக இருந்தோம், லடாக்கை பிரித்தது வேற, ஒரு மாநிலமாக இருந்தோம், ஒரு அரசனின் கீழே இருந்தோம், அப்புறம் இந்திய ஒன்றியத்தில் இணைந்தோம், மாநில அந்தஸ்து கொடுத்தாங்க. மாநில அந்தஸ்து இருந்தது, ஒரு அரசன் கீழே இருந்தாங்க, பிறகு இந்திய ஒன்றியத்தில் சேர்ந்தாங்க, மாநில அந்தஸ்து இருந்தது. அவங்களுடைய கோரிக்கை மாநில அந்தஸ்துக்கு கூடுதலாக மேலாக எங்களுக்கு ஒரு அந்தஸ்து வேணும்னு கேட்டாங்க. அதான் 370. ஆனால் மாநில அந்தஸ்தே குறைச்சிட்டாங்க இன்னைக்கு. அதனால் ஒரு அதிருப்தி நிலவுவதாகத்தான் பல பேர் காஷ்மீரை தெரிந்த, காஷ்மீரை சார்ந்த பல பேர் சொல்கிறாங்க. அந்த அதிருப்தி ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அந்த அதிருப்தியே தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு காரணம்னு சொல்ல முடியாது.